இது வந்து ஏகாத்தம்மன் கோயில் கடம்பத்தூரில் இருக்குது. இன்றைக்கி வந்து பொங்கல், அதனால் இன்றைக்கி வந்து இங்கே ஒரு பூஜை இருக்குது சாயங்காலம். அதுக்கு என்னென்ன பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப நான் பிறந்ததுலேருந்து இந்த கோயில் இருக்கேன். நான் எத்தனை வருஷம்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. 40 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. பார்ப்போம் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்ட்டு. இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இது இருக்குது. இந்த மரம் வந்து விழுந்துச்சு. இப்போது ஒரு 50 வருஷம் மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி இந்த டிசம்பரில் மழை பெஞ்சது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மரம் வந்து விழுந்துச்சு. ஆனால் பாருங்கள், இந்த சாமிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. அந்த மரம் வந்து கரெக்டாக அந்த சாமிக்கு பின்னாடி தான் விழுந்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோ பெரிய மரம் மட்டும் அப்படியே சாஞ்சிச்சு. பட் ஆனால் இந்த சாமிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. இந்த கோயில் சுற்றி பாருங்கள், அப்படியே எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு முருகர் கோயில், என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இதுதான் மெயின் கோயில். இதில் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஏகாத்தம்மன் திருக்கோயில், கசாநல்லத்தூர். அந்த மரத்தில் ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து இது வந்து ஐயப்பா கோயில். இது ஒரு டேங்க் இருக்குது. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இன்றைக்கி வந்து பூஜை இல்லவா, அதனால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு ரைஸ் பண்ணுறோம். இவர் தான் வந்து நம்மளுடைய செஃப். இன்றைக்கி மாஸ்டர் இவர் தான். கொஞ்சம் மூஞ்சி கட்டுங்க மாஸ்டர். இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட சீஃப் செஃப் இன்றைக்கி செய்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு கட் பண்ணுறாரு. உருளைக்கிழங்கு இருக்குது. அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே கட்டுற பாருங்க. பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம். இவங்களாம் வந்து அவருக்கு ஹெல்ப்பருங்க. இவங்களாம் பாருங்க, இது ஒரு ஹெல்ப்பர், இவர் ஒரு ஹெல்ப்பர், இவரே ஒரு ஹெல்ப்பரு. இவங்கெல்லாம் வந்து இந்த செஃப்புக்கு வந்து ஹெல்ப்பர் இவங்களாம். அப்புறம் பாருங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், வெங்காயம், தயிர், வினிகரு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி இருக்குது. இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நெய், முந்திரி எல்லாமே இருக்குது. இது வந்து ரைஸு, பிரியாணி ரைஸு, பாஸ்மதி ரைஸ். இது பார்த்திங்கன்னா பாருங்க, இஞ்சி இதெல்லாம் போட்டு தான் இப்போ வந்து வெஜ்ஜு ரைஸ் பண்ண போகிறாரு அவர். பாருங்க, நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு கட் பண்ணிகிட்ருக்காரு. இதை கட் பண்ணிவிட்டு தான் எல்லாமே பண்ணோம். கண்டினியூஸாக இது எப்படி பண்ணுறாருன்னு நான் போடுறேன், வீடியோ பார்க்குறேன் பாருங்கள். இந்த வெஜ்ஜு பிரியாணி செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி காட்டுற பாருங்கள், எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து ரைஸு, யூனிட் ரைஸ் தான் இது பேர், பாஸ்மதி யூனிட் ரைஸு. பாருங்க, இது தக்காளி, சக்தி மல்லிகைத்தூள், பூண்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், முந்திரி, எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை வகைகள், ஏலக்காய், நெய், இந்த பட்டாணி, வெங்காயம் எல்லாம் இருக்குது. பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் இருக்குதுங்க. பீன்ஸு. இந்த நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு கட் பண்ணுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு நம்ம பார்ப்போம் கண்டினியூஸாக. காய்கறிலாம் ரெடி ஆச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு மசாலா. காய்கறி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சாச்சு அடுப்பு. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ இது வந்து கோல்டு வின்னர்.
அந்த 2வது பாக்கெட் கட் பண்ணுறாரு. அந்த 2 லிட்டரு. இது வந்து 3 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறாரு. இப்போது ஏலக்காய் போட்டாச்சு. இப்போது அடுத்தது இது வந்து அன்னாச்சி பூ போடுறாரு. இப்போது அந்த அன்னாச்சி பூவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது. இது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த தடுப்பூசிலாம் போடுறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வந்து இதில் ரொம்ப இது இருக்குது. ஓகே, அன்னாச்சி பூ வந்து ஒரு மெடிசனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு போடுறாரு. ஏலக்காய் போட்டாச்சு, அன்னாச்சி பூ போட்டாச்சு, கிராம்பு. ஓகே, இப்போ எல்லாம் வந்து இதுவாகுது, இந்த எல்லாம் வெடிக்குது. இப்போது ஏன்னா ஜாதி பத்திரியா கலர் பூவாக இருக்குது. இது வந்து நல்லா வாசனைக்காக போடுறதா. நம்ம சீஃப் வந்து செஃப் சொல்லிட்டாரு. இப்போ வந்து பட்டையும் போட்டார். அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரில் பட்டை. இதான் சுரில் பட்டை. எப்படி காட்டுது சுரில் பட்டை பாருங்க, இதான் சுரில் பட்டை. சுரில் பட்டை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆனியனு. இந்த பட்டை வகைலாம் போட்டுட்டு அடுத்தது வந்து ஆனியன். நம்ம சச்சின் ஹெல்பர் வந்து கிண்டுறாரு. இப்போ வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து வதங்கின்னு இருக்குது. இப்போ வந்து பட்டை போடுறாரு. இலை, பிரியாணி இலை. ஓகே, இப்போ பச்சை மிளகாய் போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம செஃப்புக்கு வந்து இவர் அசிஸ்டண்ட், இவர் சச்சின். அவர் வந்து இப்போ வெங்காயத்தை வந்து அப்படியே இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டுறாரு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து புதினா தலை போடுறாரு. பூண்டு போடுறாரு. பூண்டு போட்ட பிறகு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா ரெண்டுத்தையும் வெங்காயமும் இஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. நம்ம இப்போ போய் சாமி பார்க்க போவோம். சாமி பார்க்கலாம். நம்ம கேர்ள்ஸுங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்போ கூப்பிட்டதுக்கு இப்போ தான் வராங்க நம்ம கேர்ள்ஸுங்கெல்லாம். ஓகே, நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோம். கிச்சனாண்ட இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம், பூண்டும். அசிஸ்டண்ட் சச்சின் வந்து சைட் பை சைடு வந்து கேரட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. தக்காளிலாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இஞ்சி பேஸ்ட்டு போட்டார். அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி போட போகிறோம். செஃப் ரொம்ப டிலே பண்ணுறாரு சார். திருமுகத்தை செஃப்போட திருமுகத்துங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி போடுறாரு. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. சின்ன பைக்கில்
வந்து பட்டாணி போடுறாங்க. இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ணுறாரு. தக்காளி போட்டு இந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஓகே, இப்போ முந்திரி போட்டாச்சு. அடுத்தது மாஸ்டர் வந்து மசாலா பாக்கெட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம். அதே இப்போ தயிர் போடுறாங்க. தயிர் போட்டாச்சு. அடுத்தது என்ன ஒரு பாக்கெட் தான் ஊற்றிக்கிறாரு. இப்போ வந்து நல்லா போடணும் அது மாதிரி. வாங்க மூஞ்சி காட்டு. எல்லாரும் போடுவேன். அது அமிச்சுக்கிறேன். இல்லை இல்லை ஏய் 4 ஊற்றிக்கிறாங்க. 3 தண்ணி ஊற்றி டைம் ஆகுது. இன்னும் டம் வேற போடுவேன். பசங்க யாருமே வரல க்ளீன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எதுவும் கூட வரல. இப்போ அது எதுவுமே வர மாட்டேங்குதுங்களே. ஆமாம் அவங்களும் வராங்க. ரீச் கேபிடியா கடம்பத்தூர். ஓகே, அதுங்களா வரங்களா? அவங்க கிளம்பிக்கிறாங்க. வந்துன்னு இருக்கிறாங்களாம். காரில் வராங்க. அது பொண்டாட்டிகள் அதில் வருது. காரில் கமலாங்கண்ணா அவங்க காரில் வராங்க. உங்களை யாரும் பிடிக்க முடியாது. தனித்தனியாக எடுக்கும். நல்லா ஃபுல்லாக வையா. என்ன எவ்வளோ நேரம் டக்கு டக்குன்னு போட தேவையில்லையா? எங்கே போ அங்கே தான் இருப்பார்.
இப்போ காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் போடுறாரு. சக்தி மசாலா வேற ரொம்ப காரம் வர போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரைஸ் இப்போ ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரைஸ் தான் வந்து அதில் போட போகிறாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். செஃப் வந்து செக் பண்ணுறாரு காய்கறிலாம் வந்துச்சா இல்லையான்ட்டு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. ரைஸ் போடணும் அடுத்தது. மாஸ்டர் ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இப்போ ரைஸ் வந்து போட்டுன்னு இருக்காங்க. வாங்கி ஓகே ரைஸ் போட்டாச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம் விட வேண்டியதான். விட்டால் நம்மளுக்கு வந்து வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் வந்து சுற்றி பிரியாணி வைக்கின்றாரு. பார்ப்போம். கரெக்டாக வச்சாரு. ஓகே ஆல்மோஸ்ட் ரைஸ்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சிங் வருது. இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டுறாரு ரைஸு. கம்ம வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் நெய் மிக்ஸ் பண்ணுறாரு. நெய் போட்டார். 1/2 kg நெய் போட்டார். அப்படியே புதினா ஸ்லைட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு டம் போட போகிறார் அடுத்தது. இப்போ வந்து அப்படியே ரைஸை வந்து கீழேருந்து மேலேருந்து கீழே ஒரு பரட்டுறாரு. அப்படி பரட்டிட்டு இப்படி ஒரு பரட்டு நெய்லாம் போடச்சுல, அதனால் அப்படியே டம் போட அடுத்தது போட்டு முடிச்சிட்டாருன்னா நம்ம ரைஸு ரெடி. ஓகே ஃபைனல் டச்சிங் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து அடுத்தது டம் போடணும். ஓகே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு நம்மளோட ரைஸு. பார்ப்போம். நம்ம மாஸ்டர் வந்து இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுறாரு. டம் பிடிச்சி நல்லா கலர் போ, நல்லா கலரு. போடு நல்லா போடு. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து டம் போட்டார்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எல்லா கேர்ள்ஸும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் சாதாரண கேர்ள்ஸுங்களாக இருந்ததுங்க. இப்போ எல்லாம் ரகட கேர்ள்ஸுங்களாக ஆகி போச்சுங்க. இப்போ எல்லா கேர்ள்ஸுங்களும் வந்து கோயிலுக்கு வந்துக்கிறாங்க. வேறு ஒன்று எல்லா கேர்ள்ஸும் எல்லாரும் கோயிலுக்கு வந்துருக்காங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க பாருங்க. எல்லோரும் கோயிலுக்கு வந்துக்கிறாங்க. தைப்பொங்கல் அதுமா எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா கோயில் இன்றைக்கி வந்து ஐயப்பாவோட இது வேறு இருக்குது. அதனால் அதோட ஏற்பாடாக அங்கே நடந்துன்னு இருக்குது. இன் பிட்வீன் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு பிளான் ஏ பிளான் பி போட்டுன்னு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த ஃபுல் கேங்கு லேடிஸோட லீடர் பார்த்தீங்கன்னா இந்தம்மா தான். எல்லாரும் வந்து பிளான் ஏ பிளான் பி மீட்டிங் போட்டுன்னு இருக்காங்க. என்னன்னு தெரில. பூஜைக்காக ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுது. அதுக்குள்ளே எல்லோரும் போடுறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து சமந்தா. பட்டாபிராம்லேருந்து சமர்தாவா? இந்த பொண்ணு பேர் வந்து சமர்தா வந்து பட்டாபிராம்லேருந்து கிளம்புறதுக்கு வந்துக்குது பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இல்லை ஒரு ஆய் சொல்லு. ஆய். ஓகே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி.
ஃபைனலாக வந்து நம்மளுடைய கேசரி பவுடர் கலரை மாஸ்டர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேவா? நம்ம மாஸ்டர் ரெடி பண்ணுற ரைஸு நல்லா கம்மன்னு ஸ்மெல் இருக்குது. லைட்டாக நெய்யும் வந்து இது பண்ணுறாரு. லாஸ்ட்டாக ஃபைனல் ஃபினிஷிங் இது. மிக்ஸ் பண்ணுறாரு லாஸ்ட்டு. ஓய், இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு, சுற்றி மாஸ்டர் வந்து பரட்டாக இருக்கும் பிரியாணியை. இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ரைஸ் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து மேக்கேதில். அது வந்து செஃப்புக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம செஃப்போட திருமுகத்தை கொஞ்சம் பார்த்துங்க எல்லாரும். இவர் தான் நம்மளுடைய மாஸ்டர் செஃப், மாஸ்டர் ராமு. இவரோட பேர் வந்து ராமச்சந்திரன். பரசுராமனுடைய பையன். பாக்கு ராமு சொல்லுவாங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் பிளேட்டில் போட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மக்களுக்கு. ஓகே, இதான் ஃபைனல் ஃபினிஷிங்கு நம்மளுடைய வெஜ் பிரியாணி பாருங்கள்.